மகளிர் இணையம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ நம்ம 2 பொருட்களை வைத்தே மிக எளிதாக மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு தவாவை எடுத்துக்கணும். அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் காய்ந்த பிறகு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கணும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு காஞ்ச மிளகாய் ஒரு 2 காஞ்ச மிளகாயை எடுத்து அந்த காஞ்ச மிளகாயை நம்ம கிள்ளி வச்சுக்கணும். பிறகு அதை அந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கணும். அடுத்தது 2 மாங்காய், ஒரு சிறிய மாங்காய் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். அதில் போட்டு நம்ம கலக்கிடுவோம். அடுத்தது இப்போ 2 மாங்காய்க்கு 100 கிராம் வரும். இப்போ 50 கிராம் அளவு சர்க்கரை அதில் போட்டு நம்ம அந்த சர்க்கரையை நல்லா கிண்டணும். இது புளிப்பு சுவையுடன் கூட காரம் புளிப்பு இனிப்பு 3 வித சுவையாக இருக்கும். இது வித்தியாசமாக இருக்கும். மஞ்சத்தூள் சிறிது போட்டு நம்ம அதை கலக்கிடுவோம். இப்போ மஞ்சத்தூள் நல்லா கலக்கியாச்சு. இப்போ இதை 10 நிமிஷம் வைக்கணும். வெந்துடுது. அவ்வளோதான், பச்சடி ரெடி ஆகிடுது. இந்த பச்சடி மிகவும் சுவையாக இருக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.